friends, welcome to DG Live Fashion. பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுதுங்க. இந்த சமயத்தில் பசங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம், என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம், அதே சமயம் ஃபெஸ்டிவல் வருது. இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்யலாம், இதுதாங்க பெரும்பாலான அம்மாக்களோட திங்கிங்காக இருக்கும். இந்த 3 விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறோம். இந்த டிஷ் பசங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தது போலவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வரப்போகிற பண்டிகை காலங்களில் நீங்கள் இதை ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டாக கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அப்படிப்பட்ட 3-in-1 ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னடா 3-in-1 ரெசிபிங்கிறீங்களா? வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மெஷர்மெண்ட்டுக்காக நான் எடுத்துருக்கிற பவுல். இதில் தான் இப்போ நம்ம அளக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு, அதாவது அந்த 1 பவுல் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு ஊறினாலே போதுங்க. நல்லா ஊறின பிறகு அதை வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரேடியாக அரைக்காமல் அதை நான் காட்டுறது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் மிக்சியில் ரிவர்ஸில் நம்ம ஒரு 4-5 முறை ப்ரெஷர் கொடுத்தோம்னாலே போதும். இந்த கலவையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குங்கிறது. பார்த்திங்கன்னா இந்த போல் தான் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரிவர்ஸில் மறந்துடாதீங்க, ரிவர்ஸில் அரைச்சாலே போதும், 2-3 ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்ததாக நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் சப்பட்டையாக நாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். அப்போ தான் ஈஸியாக குக் ஆயிரும், சீக்கிரத்துலேயும் குக் ஆயிரும். இப்போ எல்லா பிளேட்லேயுமே மாவு வச்சாச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சாலே போதும். நான் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ஈஸியாக குக் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியுங்க, நல்லா குக்காக இருக்கிறத. இதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 1-2 பருப்பு மட்டும்தான் முழுசாக தெரியுதே தவிர மற்றதெல்லாமே நல்லாவே அரைப்பட்டிருக்கு. நீங்கள் இது போலவே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல புஷ்ஷுன்னு இட்லி மாதிரி இருக்குல்லங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை மறுபடியும் மிக்சியில் போட்டு முன்ன சொன்ன மாதிரியே ரிவர்ஸில் ஒரு 2-3 ப்ரெஷர் கொடுத்தாலே நம்ம போதும். முன்ன பாசிப்பருப்பு அரைக்கிறதுக்கு எப்படி நம்ம ரிவர்ஸில் ப்ரெஷர் கொடுத்தோமோ அதே போல் தான் இப்போவும் நம்ம ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது போல் நல்ல ஒரு தூளாக பவுடர் போல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் கடாயை வச்சு முன்ன மெஷர் பண்ண பவுல்லையே நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கடாயில் எடுத்து அதே பவுல் அளவு தண்ணி சேர்த்து கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுருக்கேன். பாகுபதம் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் கரைஞ்சாலே நம்மளுக்கு போதும். நாட்டு சக்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதோட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இதை நல்லா இந்த பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெரிய பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஸ்பெஷலாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கோம், அதையும் இந்த பாகோடு சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான நெய்யில் வதக்கி கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏலக்காய் பொடி தூவிக்க போகிறோம். இது எல்லாமே மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதோடு சேர்த்து கிளற போகிறோம். இந்த பாகு முழுக்க அந்த பாசி பருப்பில் கலக்கிற மாதிரி நல்லாவே கலந்து எடுத்துக்கோங்க.
இது கிளறிட்டு இருக்கும் போது வாசனை அப்படி தூக்குதுங்க. செம்மையாக ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டாக இது இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாகு முழுக்க பாசிப்பருப்பு நல்லா கலந்துருச்சு. ஸோ பாசிப்பருப்பில் அந்த இனிப்பு சேர்ந்துடும். ஒரு ஃபைனல் டச் நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு தேவை தானங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் போதுங்க இந்த ஸ்வீட்டுக்கு. 2 ஸ்பூன் போதும். இதையும் நல்லா சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமானால் முந்திரியோட உலர்ந்த திராட்சையும் நெய்யில் வதக்கி இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவே நம்மளுக்கு போதுமானது. இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருந்து இறக்கி ஒரு ஷேப்புக்கு நம்ம இதை பிடிக்க போகிறோம். என்கிட்ட ஒரு லட்டுக்கான மோடு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் இந்த ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா அந்த ஸ்வீட்டை எடுத்து அந்த மோடில் நல்லா அமுக்கி அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பார்க்கவே அழகாக இருக்குது. நல்ல ப்ரௌன் கலரில் நாட்டு சக்கரை போட்டிருக்கவும் நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு. இதே நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணோம்னா பாசிப்பருப்பு கலர் மஞ்சள் கலர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 விதமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசப்படும். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஃபெஸ்டிவலுக்கான ஸ்வீட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் இது போல் பொலபலன்னு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவலுக்கு ஸ்வீட்டும் ரெடி, குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த 3-in-1 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.